வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. எரிபொருள் மீதான கட்டுப்பாடுகள் அதிரடியாக நீக்கம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை, கோட்டாபய ராஜபக்ஷ வழக்கில் புதிய திருப்பம். தமிழர் பகுதியில் போலீஸ் நிலையத்தில் இருந்த இளைஞன் உயிரிழப்பு, வலுக்கும் சந்தேகம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வெடித்த வன்முறை, முப்படையினருக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி. கொலைக்களமான நீர்கொழும்பு சிறை வரலாற்றில் அரங்கேறிய முதல் சம்பவம். சசீந்திர ராஜபக்ஷவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல், வெளிநாடு செல்ல தடை. அதிகரிக்கும் பலி, நாட்டை உலுக்கிய சிறைச்சாலை மோதல், நீதியமைச்சர் வைத்தியசாலைக்கு விஜயம். நாமளை களமிறக்குவோம், மஹிந்தவுக்கு பிமல் சாட்டியடி. இனி தொடர்பென விரிவான செய்திகள். எரிபொருள் நெருக்கடியை தொடர்ந்து பொதுச் செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிற பொது அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த எரிபொருள் பயன்பாட்டு கட்டுப்பாடுகளை அரசாங்கம் நீக்கியுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையை நிதியமைச்சின் செயலாளர், அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர், மாகாண பிரதம செயலாளர்கள், ஆணையங்கள், அரசு திணைக்களங்கள், மாவட்ட செயலகங்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பியுள்ளார். இதன் ஒரு பகுதியாக கடந்த ஏப்ரல் 2 வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் மூலம் அமைச்சர்கள், பிரதியமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொது அதிகாரிகளுக்கான எரிபொருள் படிகள் மார்ச் 1 நிலவிய எரிபொருள் விலை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பிற பொது அதிகாரிகளுக்கான எரிபொருள் படிகள் சந்தையில் நடைமுறையில் உள்ள எரிபொருள் விலையின் அடிப்படையில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து தனது கைது நடவடிக்கையை தடுக்கும் உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த ரெட் மனு மீதான விசாரணையின் போது அவருடன் அசாத் மௌலானா இருப்பதாக கூறப்படும் புகைப்படங்கள் நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. அத்தகைய கைது சட்டவிரோதமானது மற்றும் தனது அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்று வாதிட்டு சட்ட அமுலாக்க அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை இந்த மனுவின் மூலம் அவர் கோரியிருந்தார். மேலும் அந்த மனுவானது தனிநபர் சுதந்திரம் மற்றும் நடமாடும் சுதந்திரம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக கூறப்படும் பிரச்சினைகள் தொடர்பான விடயங்களை முதன்மையாக எழுப்பியுள்ளது என்றும், எனவே அரசியலமைப்பின் கீழ் இதுபோன்ற விடயங்களை விசாரிக்கும் அதிகார வரம்பை கொண்டுள்ள உயர்நீதிமன்றத்திற்கு அது அனுப்பப்பட வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார். ஒரு அரசியல்வாதியாகவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளராகவும் இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ பல ஆண்டுகளாக மத தலைவர்கள், அரசியல்வாதிகள் உட்பட ஏராளமான பொது பிரமுகர்களுடன் புகைப்படம் எடுத்தார் என்றும், ஒரு புகைப்படத்தில் மௌலானா இருந்ததை மட்டும் எந்தவொரு குற்றத்திலும் அவர் ஈடுபட்டதற்கான ஆதாரமாக கருத முடியாது என்றும் அவர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். கைது நடவடிக்கையை நியாயப்படுத்த தகுந்த காரணங்கள் எதுவும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இருதரப்பினரின் வாதங்களையும் கேட்ட பிறகு மேன்முறையீட்டு நீதிமன்றம் துணை சொலிசிட்டர் ஜெனரலின் மேலதிக வாதங்களுக்காக இந்த வழக்கை ஜூலை 9 ஒத்திவைத்துள்ளது. அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினமிரவு திடீரென உயிரிழந்துள்ளார். போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய விவகாரம் ஒன்றில் கைது செய்யப்பட்ட நிந்தவூர் பகுதியைச் சேர்ந்த 23 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் இவ்வாறு போலீஸ் காவலில் இருந்தபோது உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த கல்முனை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் தலைமையிலான குழுவினர் நிந்தவூர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரிடம் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அவர் ஏற்கனவே உட்கொண்ட போதைப் பொருள் காரணமாக உயிரிழந்தாரா அல்லது போலீசாரின் கடுமையான சித்திரவதை மற்றும் தாக்குதல்களினால் இந்த மரணம் சம்பவித்ததா என்ற இருவேறு கோணங்களில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் போலீஸ் உயர்மட்டத்தினரும் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. நாட்டில் பொது அமைதியை பேணி பாதுகாப்பதற்காக முப்படைகளின் அனைத்து உறுப்பினர்களையும் குறிப்பிட்ட பிரதேசங்களில் விசேட கடமைகளில் ஈடுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க பிறப்பித்துள்ள அவசர உத்தரவை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்திற்கு உத்தியோகமாக அறிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தினால் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உத்தியோகபூர்வ விசேட செய்தியை அவர் நாடாளுமன்றத்தில் வாசித்து காட்டியுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 12ஆம் பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களின் பிரகாரமே நாட்டின் பொது அமைதியை பாதுகாப்பதற்காக
குறித்த விசேட பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சபைக்கு தெரிவித்தார். குறித்த சட்டத்தின் 2வது அட்டவணையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மாவட்டங்கள் மற்றும் பிராந்திய எல்லைகளுக்குள் பொது அமைதியையும் சட்டம் ஒழுங்கையும் சீராக பேணுவதற்காகவே முப்படையினர் இவ்வாறு களமிறக்கப்படவுள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 21ஆம் பிரிவோடு சேர்த்து வாசிக்கப்பட வேண்டிய 2ஆம் பிரிவின் கீழ் விதிகளுக்கு அமைய ஜனாதிபதியின் இந்த கட்டளை நாடாளுமன்றத்தின் தகவலுக்காகவும் மேல் நடவடிக்கைகளுக்காகவும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தனது அறிவிப்பில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வரலாற்றில் சிறை கைதிகளின் தாக்குதலின் காரணமாக சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் உயிரிழந்த முதலாவது சந்தர்ப்பம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பதிவாகியுள்ளது. மோதலின் காரணமாக இதுவரை கொல்லப்பட்ட சிறை அதிகாரிகளின் எண்ணிக்கை 7 ஆகும். அத்துடன் 19 கைதிகளும் உயிரிழந்துள்ளனர். அதற்கு மேலதிகமாக 23 சிறை அதிகாரிகளும் 54 கைதிகளும் இன்னும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிறைச்சாலை வட்டாரங்கள் மற்றும் மருத்துவமனை வட்டாரங்களிலிருந்து தெரிய வந்துள்ளது. நீர்கொழும்பு சிறையிலிருந்து சுமார் 700 கைதிகளை அங்குண கொலவலசர் போகம்பரி அனுராதபுரம் புலனறுவை மற்றும் குறிவிட்ட சிறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைத்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான மற்றும் விரிவான அறிக்கையை நாளைய தினத்துக்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்தோடு பிரதிவாதிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுத்து வெளிநாட்டு பயண தடையும் நீதிபதி விதித்துள்ளார். மேலும் பிரதிவாதிகளின் கைரேகைகளை பெற்று அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் சேபாலிகா சமன்குமாரி மற்றும் கீர்த்தி பண்டார கொட்டகம ஆகிய இருவரும் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின்படி பிரதிவாதிகள் தங்களது அதிகாரப்பூர்வ செல்வாக்கை பயன்படுத்தி இழப்பீட்டு பணியகத்தின் சில அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து 8.85 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக் கொண்டதாகவும் அதற்குடந்தையாக இருந்ததாகவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. கடந்த 2022 மே 9ஆம் தேதி ஏற்பட்ட வன்முறைகளின் போது செவனகல கிரே இப்பான்வேவ பகுதியில் உள்ள ஸ்ரீலங்கா மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த கட்டடம் உட்பட சேதமடைந்த சொத்துக்கான இழப்பீடு வழங்குவது தொடர்பிலேயே இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த சொத்துக்கான இழப்பீட்டு கோரிக்கை முன்னதாக நிராகரிக்கப்பட்டிருந்த போதிலும் பிரதிவாதிகள் இந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்றுள்ளதாக அரசு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் காயமடைந்து நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதியொருவர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 27ஆக உயர்ந்துள்ளது. நீர்கொழும்பு சிறையில் நடந்த மோதலில் காயமடைந்த சிறை அதிகாரிகளின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரன் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையால் அலுவலக கட்டடம், ஆவணம், காப்பகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாகவும் நீதியமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற பாரிய மோதல் சம்பவத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேரும் சிறை கைதிகள் 19 பேருமாக மொத்தமாக 26 பேர் உயிரிழந்துள்ளனர். ஊழல்வாதிகளின் எந்தவொரு அரசியல் மிரட்டல்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசு ஒருபோதும் பணியாது என்ற அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் சுனில் ஹந்துனித்தி ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கடுமையான பதிலடி கொடுத்துள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தை வங்குரோத்து நிலைக்கு தள்ளி உயர்நீதிமன்றத்தால் பொருளாதார கொலையாளிகள் என முத்திரை குத்தப்பட்டவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முயல்கின்றனர் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு கடுமையாக சாடியுள்ளார். மக்கள் கோரினால் நாமளே களமிறக்குவோம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கண்டியில் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்த கருத்தை கேலி செய்துள்ள அவர், இலங்கையில் பல தசாப்தங்களாக தொடர்ந்து குடும்ப அரசியல் மற்றும் வாரிசு அரசியலை நாட்டு மக்கள் ஏற்கனவே நிராகரித்துவிட்டனர் என்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தங்களது கடந்த கால ஊழல்களையும் தவறுகளையும் மூடி மறைத்து சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே இப்போது ஒன்றிணைய நாடகமாடுகின்றன. ஆனால் மக்கள் மத்தியில் இவர்களின் போலி பிரச்சாரங்கள் இனிமேல் எடுபடாது என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார்.